16 வயது நிலை. என்ன நடந்தது உங்களுக்கு மிலா? சொல்லுங்க. அக்கா, அப்போ வந்து நான் ஒரு பொங்கோ படிக்கும் போது நாங்கள் வந்து நார்மலாக ஸ்கூலுக்கு சொலமலுங்கா போகும்போது நாங்கள் பஸ்ஸில் தான் போவோம். அப்போ எங்களோட பஸ் வந்து ரொம்ப ஏர்லியாக போயிடும். அங்கே போயிட்டு எப்படின்னா ஸ்கூலில் வந்து ரொம்ப ஏர்லியாக அரைவ் பண்ணிடுவோம். ஒரு 6:10 6:15 அந்த மாதிரிலாம் காலையிலேயே. அப்போ நாங்கள் நார்மலாக எப்பொழுதும் போகிற மாரி நாங்கள் அப்போ அந்த டைமில் நான் ஒரு ஆள் 2 பேர் அந்த சம்திங்லாம் இப்போ அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். அப்போ நான் பின்னாடி கேட் வழியாக தான் நான் வந்து ஸ்கூலுக்கு போவேன் எப்பொழுதுமே. ஓகே. ஏன்னா அந்த பாதையாக தான் நாங்கள் மின்னுக்கிட்டேருந்து பஸ்லேருந்து இறங்கி வருவோம். ஸோ நாங்கள் பின்னாடி கேட்டில் வழியாக தான் போவோம். இப்போ ஒன் டே என்னாச்சுன்னா நான் நார்மலாக போகிற மாரி தான் நான் போனேன். அப்புறம் வந்து மோட்டர் பார்க்கிங்லேருந்து என்னோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க பேர் வந்து உமி. அப்போ அவங்கள வந்து நான் மோட்டர் பார்க்கிங் நான் பார்த்தேன். அத்தனை மணிக்கு நான் வந்து அந்த மோட்டர் பார்க்கிங்லேருந்து அவங்க வர்றதை நான் பார்த்தேன். அப்போ நான் என்னடா இவ்வளோ சீக்கிரமா அவ்வளோ ஆவாலாம் வந்துருச்சு, என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்பொழுதுமே அந்த மாதிரி சீக்கிரமா வரதா இருந்தா என்கிட்டே சொல்லுவாங்க. அப்போ எதுவுமே சொல்லலையே, திடீர்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம நடப்போம், எப்படியா இருந்தாலும் கிளாஸ்க்கு தான் நான் வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து ஆவாலாம் வந்துட்டேன்னா வெள்ளனையா வந்துட்டுனா நான் வந்து உட்காந்துருப்பேன் பொண்டோல எதுவும் உட்காந்துட்டு. மித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்த பிறகுதான் நாங்கள் போவோம். ஏன்னாக்கா என்னோட ஸ்கூல் வந்துட்டு எங்களோட கிளாஸ் தான் கடைசி பிளாக். அதுக்கு பக்கத்துலலாம் வந்து ஃபுல்லா காடு. ஸோ அதனால வந்து ஒரு பில்டிங்கே இருட்டா இருக்கும். அதுவும் இல்லாம என்னோட கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 3வது ஃப்ளோர்ல இருக்கும். ஓகே. ஸோ அதனால வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்த பிறகுதான் ஒன்னா போவோம். ஆனால் அந்த பர்டிகுலர் டேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி ஃப்ரெண்டு தான் வந்துட்டாங்களே, உண்மைதான் இருக்காங்களே, சரி நம்ம போவோன்ட்டு அவங்க வந்து மோட்டர் பார்க்கிங் இடத்துல இருந்து வந்தாங்களா. இப்போ நான் நடந்து போய்கிட்டே இருந்தேன். உடனே அவங்க என்ன ஒரு வாட்டி திரும்பி பார்த்தாங்க. நான் சொன்னேன் உம்மி தூங்குவாக்கோ அப்படி சொன்னேன்னா அவங்க திரும்பி பார்த்துட்டு அப்புறம் ஒண்ணுமே பேசல. அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க மின்னுக்கு. அப்ப நானும் உம்மி தூங்கு 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 லாஸ்டா அப்படி சொல்லிட்டு அவங்க நார்மலா அப்படிதான் பேசிக்கோல. அப்ப அந்த மாரி நானும் போனேன். அப்ப அவங்களும் நார்மலாவே தான் நடந்து அவங்க போறாங்கக்கா. ஆனா அவங்க நடக்கிற வேகத்தை வந்து என்னால ரீச் பண்ண முடியல. அவங்களும் போறாங்க நானும் போறேன், அவங்களும் போறாங்க நானும் போறேன். சரி எப்படியா இருந்தாலும் அது கிளாஸுக்கு தானே போகுது, கிளாஸ்ல போய் நம்ம வந்து பாத்துக்குவோம் அப்படின்ட்டு நான் பின்னாடியே போறேன். மொத வந்து இவங்க ஃப்ளோர் ஏறுறாங்க தெரியுமாக்கா, படியில ஏறுறாங்க. நான் வந்து பின்னாடி நானும் ஃபாலோ பண்ணி போறேன். காலையிலக்கா ஒரு 6:20 அந்த மாதிரி இருக்கும் காலையிலேயே. அப்ப இருட்டா இருக்கு. சரியான இருட்டா இருக்கும். ஏன்னா எங்களோட பிளாக் தான் கடைசி பிளாக். ஒரு ஸ்கூலே வந்து இருட்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவங்க ஏறிட்டாங்க, அடுத்து பின்னாடியே போறீங்க. அப்புறம் நானும் பின்னாடியே போகணும்னா சரி அப்புறம் நான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறணும்னு பார்த்தா அவங்க வந்து 2வது மாடியில ஏறிட்டு இருக்காங்க. என்னடா இது கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல போகணும். அப்புறம் நான் 2வது ஃப்ளோர் போனோன்னா அவங்க 3வது ஃப்ளோர் ஏறிட்டாங்க. சரின்னு 3வது ஃப்ளோர் நான் போய் ரீச் பண்ணோனக்கா ஸ்டில் வந்து என்னோட பிளாக் வந்து அப்படி வந்து இருட்டா தான் இருந்துச்சு. அவங்க போனவங்க சரி என்ன போயிருச்சு, என்ன லைட்டை தட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். சரி கிளாஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு கிளாஸ் மீட்டுக்கு போறேங்கோ யாருமே இல்ல. உண்மையும் காணோம், யாரையும் காணோம், லைட்டும் இல்ல, யாருமே இல்ல. இழுத்துருக்குமே உங்களுக்கு. உண்மையுமே ஒண்டிக்கா அவ்வளவு தூரம் மின்னுக்கு கேட்ல இருந்து எங்க பிளாக் போறதுக்கே கொஞ்சம் தூரம் பிடிக்கும், கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஏன்னா எங்களோட கடைசி பிளாக்கு ஒரு 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 ஸ்கூல்ல இருட்டா இருக்கு. அது எங்களோட பிளாக் வந்து கடைசி பிளாக். அதுக்கு பக்கத்துல வந்து ஃபுல்லா வந்து காடு தான், இருட்டா தான் இருக்கும். அப்ப சரின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அந்த டைம். அப்பயும் நான் பாருங்க பாசிட்டிவா தான் யோசிச்சேன், ஒருவேளை பசிக்குதுன்னு சாப்பிட தெரியும். ஏன்னா அந்த நார்மலா வந்து கேண்டீன் அந்த டைம்ல வந்து திறப்பாங்க. கீழே போறதுக்கு வேற வழி இருக்கா இல்ல நீங்க ஏறி வந்தீங்களா அதே வழிதானா? இல்ல 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து மின்னுக்கு இப்ப நான் ஏறினேன் அந்த ஃப்ளோர், இன்னும் வந்து இன்னும் நடந்து போகணும். நடந்து போய் அங்க இறங்கணும். அந்த ஹூஜோங் ஃப்ளோர்ல தான் போய் இறங்க முடியும். அவ்வளவு சீக்கிரம் போய் இருக்க வாய்ப்பு இல்லையே. அப்ப சரி சொல்லிட்டு சரி நான் போய் லைட் திறந்துட்டேங்க. அப்ப நான் தேடுனேன் மீ மண்ணுங்கோ அப்படி தேடினேன், காணோம். அப்புறம்க்கா சரின்னு அந்த பின்னாடி நான் சொல்லலையா அந்த பின்னாடி எல்லாம் ஃபுல்லா காடா தான் இருக்கும்னு. ஆனா அங்க ஒண்ணு மட்டும் டெய்லி நான் பாத்திருக்கேன், ஒரே ஒரு வாழை மரம் மட்டும்
அதான் கொக்கோ பீசாங்க. ஒண்ணு மட்டும் அது காத்து அடிக்காது, ஒண்ணுமே அடிக்காது. ஆனா அது மட்டும் சாஞ்சி சாஞ்சி ஆடும். அந்த ஒரு மரம் மட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயுமே காத்து அடிக்காது, ஒரு இலை கூட ஆடாது. ஆனா அந்த மரம் ஒண்டி, அந்த ஒரு ஸ்பெசிபிக்கான மரம் மட்டும் இங்கிட்டும் இங்கிட்டும் ரைட் லெஃப்ட் அப்படி ஆடும். நீங்க யார்ட்டையும் கேட்டதில்ல அங்க பாரு உனக்கு அந்த பொக்கு பீசம் பாரு அப்படின்னு? அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் நீங்க காமிச்சதில்ல? அந்த டைம்ல வந்து நார்மலி நான் மட்டும்தான்க்கா போவேன், ஏன்னா நான் கொஞ்சம் ஆவாலா போனல. ஆனா நார்மலி வந்து எல்லாமே வந்து மோட்டார் பைக்ல வருவாங்க, அப்பா அம்மா கொண்டாந்து ட்ராப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும்க்கா அவங்க வர்றதுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு அப்புறம் பிள்ளைங்களாம் நாங்களாம் அப்படியே ஜாலியாயிரும்ல. அதுக்கப்புறம் அந்த மரம் ஆடாது? ஆடும்க்கா. நான் பாத்திருக்கேன், 2-3 வாட்டி நான் பாத்திருக்கேன். எனக்கு பயமா இருக்கும். அப்ப நான் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டேன். சரி, ஏன்னா அந்த பக்கத்து ஃபுல்லா காடு தான், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நான் அந்த பக்கத்து போக மாட்டேன். ஆனா அந்த அன்னைக்கு நான் பார்த்தேன். இப்ப உமி தேடி வந்தேன், அந்த அன்னைக்கு நான் பார்த்தா அது அப்படி ஆடுச்சு. சரி உமி எங்க போயிடுச்சுன்னு தெரியல, உக்காந்துருப்போன்னு நான் கிளாஸ்லயே உக்காந்துட்டேன். நான் ஒண்டி அந்த அவ்வளவு பெரிய பிளாக்ல நான் ஒண்டி என் கிளாஸ் தட்டி நான் லைட் தட்டி நான் கிளாஸ்ல உக்காந்துருக்கேங்க. அப்புறம் மணி ஆச்சு 6:30, ஒரு 6:50 அப்படி ஆச்சா. எல்லா பிள்ளைங்களும் வந்து வர ஆரம்பிச்சாங்க, எல்லாம் சுடணும். அப்புறம் சரி அப்பனா 7 மணிக்கு பிரின்ஸ்புடன் இருக்கும்ல, அப்ப நான் மின்னுக்கு போயிட்டு இருக்கிறேன். என்னோட கிளாஸ் விட்டு நான் வெளியாகி மின்னுக்கு அந்த ஃப்ளோ மின்னுக்கு நான் நிக்கிறேன். எப்ப கீழே நம்ம பாக்கலாம்ல, கீழே ஃப்ளோல யார் யார் வரான்னு பார்த்தா உமி அங்க இருந்து நடந்து வருது, ஸ்கூல் பேக் மாட்டிட்டு. அப்ப இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம். நான் சொன்னேன் மேல வந்துருச்சு. அப்ப நீ முதல்ல வந்ததானே, முதல்ல வந்து உங்களோட தான் நானும் வந்தேன், நீ அவங்கிட்ட எங்க போனேன்னு கேட்டேன். அப்ப என்ன பார்த்துட்டு கீழ இருக்குன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன் ஏன் aku baru je sampai ni அப்படினுச்சா? ஆமாக்கா. bapak aku baru hantar lah, aku baru je sampai, motor aku rosak அப்படின்னு சொல்லிச்சு பாருங்க. அப்ப வந்தது யாரு? அதே மாதிரி அவங்க வந்து எப்பொழுதும் ஒரு கையில பிங்க் கலர் ஃபைல் வச்சிருப்பாங்க. அந்த ஃபைலும் இருந்துச்சா? அதே பிங்க் கலர் ஃபைல் அது இருந்துச்சுக்கா. அவங்களே தான். ஆனா நான் கூப்பிட ஒரு வாட்டி 2 வாட்டி திரும்பி தான் பார்த்தாங்களே தவிர என்கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே வாய் திறந்து பேசல. அப்ப நான் செகு கிட்ட சொன்னேன், இந்த மாரி காலைல இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு. அப்ப செகு சொன்னாங்க, அதை இக்னோர் பண்ணிடு, நீ அதை பத்தி யோசிக்காத, பேசலா அப்படின்னு சொன்னாங்க. டீச்சர் வந்து நார்மலா சொல்லிருப்பாங்க, நான் அவங்களே அங்க பயந்து தான் போயிருப்பாங்க நினைத்தேன். ஐயோ இப்படிலாம் நடந்துச்சான்னு. ஆமாக்கா, ஏன்னா இன்னொரு இன்சிடென்ட்டும் அங்க நடந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கிண்டல் பண்ணோன்னே அப்ப நான் வந்து நான் வரமாட்டேன் அந்த விளாக்கு, நான் அங்கேயே உட்காந்துருவேன் கீழேயே, அப்படி வெள்ளனே வந்துட்டாலாம். உமி கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நான் சொன்னதுக்கு அது என்ன இப்போ இலக்குன்னு கேக்குது என்ன. கடைசியில நம்பிச்சா இல்லையா? அதுவும் ஆடி போயிருக்குமே, யாராது? இல்ல பயந்துருச்சு, உண்மையாமே அதுவும் பயந்துருச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேபி அது வேறையா இருக்கலாம், உங்ககிட்ட உன்னை கச்சர் பண்ணல, மேபி உங்ககிட்ட விளையாட வந்திருக்கலாம், இல்ல என்னோட ரூபத்துல சும்மா வந்திருக்கலாம், அதுக்கு என்ன பிடிக்கும் போலக்கு அப்படி சொல்லிச்சா. ஏன்னா நீ என்ன பயமுடுத்துற அப்படி சொல்லி அதுக்கு நான் போவே மாட்டேன். அதுக்கு அங்கிட்டு ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சுக்கா எங்களோட பேட்ச்ல உள்ள பையன், அவரு வந்து கோகரிக்குலம் ப்ரோக்ராம் இருக்கும்ல, அதுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு தான் ஷர்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வருவாரு, யூனிஃபார்ம சுக்கானோட. அப்ப போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வர வழியில அவரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவருக்கு ஐயோ ஆக்சிடென்ட் ஆகி அவரு அந்த இடத்துலயே இறந்துட்டாரு, ஆக்சிடென்ட் ஆன இடத்துலயே. சோ ஆனா அது என்னோட இன்சிடென்ட் முடிஞ்சு 2-3 பேர் வந்து அவரை மாரியே அங்க உட்காந்து அழுவுறது அந்த மாரி பாத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு நடந்த சம்பவம் வந்து அப்பதான் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இது உண்மையா இருக்கலாம். ஆரம்பத்துல அப்படின்னா உங்களை நம்பலையா டீச்சரு? சரி இல்லக்கா, நான் போயிருக்கேன் பாருங்க துரத்திக்கிட்டு உமின்னு.
எனக்கு இப்ப நினைச்சாலும் பயமா இருக்கு. அதுக்கப்புறம் உமியா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு டவுட் வந்திருக்குமே, இது உண்மையிலேயே உமியா? ஆமாக்கா, நான் போறது இல்லையே. நான் அதுக்குங்கிட்ட அந்த பிளாக் பக்கமே போறது இல்ல. அத்தனை மணிக்கு நான் Form 5 முடியிற வரைக்குமே நான் அந்த பக்கம் போறதே இல்லை வண்டி. ஏன்னா வீட்டுல நான் சொன்னேன் இந்த மாரி வந்து, அப்ப தாத்தா சொன்னாரு வேணாண்டா, அதுக்குங்கிட்டு ஒண்டியா போவேன், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா போங்க, ஒண்டி தான் போவேனா. இப்ப முடிச்சிட்டீங்களா வெற்றிகரமா படிப்ப? முடிச்சு படிப்பு முடிச்சு எஸ்ஏ முடிஞ்சு காலேஜ் முடிச்சுட்டு வேலை செய்யறேன் காப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கதையை பத்தி யோசிச்சிருக்கீங்க, பேசிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கும் போது உமி வர போறாங்க பக்கத்துல. ஏன் வரமாட்டாங்களா? உமி ரூபத்துல வர போறாங்க. ஏங்கா நான் ஒரு வாட்டி பட்டதே போதும். அதே அந்த பிங்க் கலர் ஃபைலோட. வேணாம். ஓகேம்மா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஓகேக்கா. இந்த கதைகள்லாம் மீண்டும் கேட்கணுமா? ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக கேட்கலாம். SYOK. மர்மமான அனுபவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? கால் பண்ண லைன் கிடைக்கலையா? வருத்தப்பட வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க கதையே கிடையாது, உங்க பெயர் #MDன்னு டைப் பண்ணி 0364913333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு மணி 11க்கு.